ஸ்கூல் லீவ் என்ஜாய் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இறால் போட்ட புளிக்குழம்பு தான். மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து முட்டை தான் வேக போட்டாச்சு. இப்போ வந்து இறால் போட்ட புளிக்குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 10, 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற கேப்பில் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்குங்க. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வந்து குக் பண்ணணும். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் காய்கறியுமே கூட்டுக்காக காய்கறியுமே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10 இறால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். புளிக்குழம்பு பிடிக்காதவங்களுக்கு இறால் போட்டதுனால இந்த குழம்புமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து புளிக்கரைசல் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்புன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு அது சைடில் கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணுங்கள். 2 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ண வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டும் அவரைக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மூடி போட்டு இதுவுமே கொஞ்சம் நேரம் வேகட்டும். சைடில் வந்து குழம்புமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மறுபடியுமே கூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போடுங்க. இப்போ அந்த மூடி போட்ட ஆவிலே கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடில் வந்து இப்போ நம்மளுக்கு குழம்புமே ரெடி ஆயிரும். இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு காய்கறியுமே ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிரும். வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் காய்கறி வந்து வெந்திருக்குன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. நம்மளுக்கு கூட்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட வேண்டியதான். ஒரு பவுலில் அந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். என் பசங்க கீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு ஊற்றி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பாயில் எக்கும் கூட்டும் வச்சு தான் அன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுமே ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இதே ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு என்ன லஞ்சுங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள்.